ஹலோ காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் சிஎஸ்எஸோட பாக்ஸ் மாடல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதுக்காக பாய்லர் பிளேட் இம்போர்ட் பண்ணிவிட்டு பாக்ஸ் மாடல் அப்படின்னு டைட்டில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிஎஸ்எஸ் இம்போர்ட் பண்ணணுமா? ஓகே, லிங்க் சிஎஸ்எஸ் அப்படின்னா style.css. ஓகேங்களா? h1 டேக்கில் பாக்ஸ் மாடல் in CSS. ஓகேங்களா? ஓகே, h1 கலர் green. ஓகேங்களா? இதை லைவ் சர்வர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தா தெரியும் இது நம்மளோட சிஎஸ்எஸ் ஃபைல், இது நம்மளோட சிஎஸ்எஸ், நம்மளோட HTML ஃபைல் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பட்டனில் லாகின் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு பட்டன் ஒன்று வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ கிளிக்கபிளாக ஒரு பட்டன் வந்துருச்சு. இதுக்கு ஒரு பேசிக்கான ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். சாரி, கலர் வந்து ஏதாவது ஒரு கலர், ரெட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட்டாக ஏதாவது ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தா தெரியும் இது வந்து நம்மளோட பட்டன். ஓகேங்களா? ஸோ HTML இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருக்க இந்த பட்டன் டேக் தான், இந்த ஒரு பட்டன். ஓகேங்களா? ஸோ லாகின் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பார்டரில் ஒரு கோடு வந்திருக்கு. கரெக்டாக இந்த மாதிரியான ஒரு லைன் திக்னஸாக பிளாக் கலரில், இதுக்கு பேர் தான் பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்டரை நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஸோ இது பட்டனுக்குன்னு இல்லை, எல்லா டேகுக்குமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்டர். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இது நம்மளோட h1 டேக். கரெக்டாக h1க்கு பார்டர் அப்படின்னு போட்டு 2 பிக்சல் சாலிட், நான் பிளாக்கே கூட கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தேன். அப்படின்னா பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி ஒரு பிளாக் பார்டர் வந்து h1க்கும் வந்துருச்சு. ஸோ இதுதான் பார்டர். ஒரு எலமெண்ட்டுக்கு மேலே இருக்கிற அந்த ஒரு லைன் தான் பார்டர். ஓகேங்களா? ஓகே, இது ஆக்சுவலாக இது வந்து சாலிட் அப்படின்னு கொடுத்தனால தான் லைனாக வந்திருக்கு. நான் லாஸ்ட் வீடியோவில் டாட்டட் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே கொடுத்து பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா தெரியும் டாட்டட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே வேணும்னாலே நம்ம அப்படி மாற்றிக்கலாம். பார்டர் ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இது இருக்குது, ப்ராப்பர்ட்டி. ஸோ டாட்டட் வேணுமா, டாட்டட் கொடுத்துக்கலாம். அகெயின் பார்த்தோம் அப்படின்னா பட்டன் வந்து டாட்டடில் வந்திருக்கும். ஸோ டாட்டட் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், டேஷ், டபுள், க்ரோ, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? நான் வேறு ஏதாவது கொடுத்து பார்க்குறேன். டபுள் கொடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஒரு 2 லைன்ஸ் வந்து பார்டராக வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி எப்படினாலும் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்டர். ஓகேங்களா? ஸோ பார்டர் தெரிஞ்சாச்சு. பேடிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் பேடிங் அப்படின்னு போட்டு ஒரு 10 பிக்சல் 10 பிக்சல் 10 பிக்சல் 10 பிக்சல் அப்படின்னு 4 டைம் கொடுக்குறேன். பார்த்தா தெரியும் எல்லா சைடும் 10 பிக்சல் மேலே போயிருக்கும். இந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மேலே டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட் இது எல்லாத்தாகவும் 10 பிக்சல் வந்து அப்பாக இருக்கும். ஸோ ஒரு கேப் ஒன்று வந்திருக்கும். ஸோ இதுதான் பேடிங். இந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் பார்டருக்கும் சென்டரில் ஒரு கேப் வருது இல்லையா? ஸோ அதுதான் வந்து பேடிங். ஸோ இது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி Ctrl+C கொடுத்து
H1க்கு அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அதே மாதிரி வந்துடும். ஓகேங்களா, பேடிங் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இப்படி தான் பேடிங் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூ வந்து டாப். ஓகேங்களா, ஸோ இதோட டாப், இந்த ஏரியா டாப். செகண்ட் வேல்யூ வந்து ரைட், இந்த சிஎஸ்எஸ் இந்த ஒரு டெக்ஸ்டோட ரைட்டு. தேர்ட் வேல்யூ வந்து பாட்டம், அடுத்தது வந்து லெஃப்ட். ஓகேங்களா, ஸோ டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து டாப், அடுத்து வந்து ரைட், அப்புறம் பாட்டம், அப்புறம் லெஃப்ட். ஓகேங்களா, LEFT லெஃப்ட். ஸோ இப்படி தான் கொடுக்கணும் நம்மளோட. இந்த இந்த வேல்யூ வந்து டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட் இந்த மாதிரி கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் பேடிங். ஸோ இந்த மாதிரி கொடுக்கலாம். இன்னொரு விஷயம் இருக்குது, ஒரு ரெண்டே வேல்யூஸ் மாதிரியும் கொடுக்கலாம். டாப் அண்ட் பாட்டம் 10 பிக்சல், ஃபர்ஸ்ட் 10 பிக்சல் 20 பிக்சல் அந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்த்தா தெரியும். டாப் அண்ட் பாட்டம் வந்து 10 பிக்சல் இருக்கும். இந்த டாப்பும் பாட்டமும் 10 பிக்சல், ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து 20 பிக்சல். இங்கே ஒரு 20 பிக்சல், இங்கே ஒரு 20 பிக்சல். ஓகேங்களா, இப்படி தான் கொடுக்கறது. டாப் அண்ட் பாட்டம் சேர்த்து ஒட்டுக்கா வந்து நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் பார்த்தோம் ஒட்டுக்கா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, எக்ஸாம்பிளுக்கு டாப் அண்ட் பாட்டம் 0 பிக்சல் கொடுத்துட்டு பார்த்தோம்னா டாப்லேயும் பாட்டம்லேயும் கேப் இருக்காது, பட் ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் 20 பிக்சல்ஸ் கேப் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பேடிங். இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும், டாப் என்ன பாட்டம் என்ன, பேடிங் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, பார்டர்னா என்ன, பேடிங் என்ன, அப்புறம் ஓகே இப்போ ஓகே மார்ஜன் ஒன்று. ஓகேங்களா, ஸோ மார்ஜன் எப்படி அப்படின்னா இங்கே ஒரு எலமெண்ட் இருக்குது, இது வந்து H1, இது வந்து பட்டன். ஓகேங்களா, இந்த ரெண்டு டேகுக்கும் சென்டரில் கேப் இருக்கு இல்லையா, ஸோ இது எப்படி வரணும் அப்படின்றது தான் மார்ஜன். ஓகேங்களா, ஸோ ஒரு எலமெண்ட் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னு நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் மார்ஜன் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு H1 வேணால் பட்டன் இருக்குது, ஸோ இந்த பட்டன் எக்ஸாம்பிளுக்கு அதே மாதிரி மார்ஜன் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. டாப் அண்ட் பாட்டம் வந்து நான் வந்து எப்படி கொடுத்துக்கிறேன்னா ஒரு 100 பிக்சல், ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து 0 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ சேவ் பண்ணனா 100 பிக்சல் கீழே வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறதும் பேடிங்க்கு நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். பேடிங்கில் 4 வேல்யூஸ் கொடுத்துருப்போம் கரெக்டாக, டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட்னு. அதே மாதிரி தான் மார்ஜனுக்கு டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட் 2 வேல்யூஸ் கொடுத்தோம் அப்படின்னா 100 பிக்சல் வந்து டாப்லேயும் பாட்டம்லேயும் 100 பிக்சல் இருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து 0 பிக்சல், ரைட்டில் 0 பிக்சல், லெஃப்ட்டில் 0 பிக்சல். ஓகேங்களா, இப்போ பார்த்தா தெரியும், டாப்லேருந்து 100 பிக்சல் இருக்கும், பாட்டம்லேருந்து 100 பிக்சல் இருக்கும், ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் 0 பிக்சல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஓகே நான் எக்ஸாம்பிளுக்கு டாப்லேருந்து 100, டாப் ரைட்டில் 0, லெஃப்ட்லேருந்து ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன், பாட்டமில் ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தா தெரியும் சென்டரில் வந்துட்டுருக்கும், ஓரளவுக்கு சென்டரில் வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியும் சென்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே இப்போ மார்ஜின் அப்படின்றது நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி H1க்கு வேணால் மார்ஜின் பண்ணி பார்க்கலாம். மார்ஜின் அப்படின்னு போட்டு மார்ஜின் டாப் என்னன்னு கொடுக்கலாம், பாட்டம், லெஃப்ட், ரைட் இந்த மாதிரி தனித்தனியாகவும் கொடுக்கலாம். ஸோ நான் மார்ஜின் டாப் அப்படின்றத போட்டு ஒரு 200 பிக்சல்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா டாப்ல இருந்து 200 பிக்சல் வந்துடும். ஸோ அப்படியே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும், கீழே ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஜஸ்ட் ஒரு 100 பிக்சல் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டாப்ல இருந்து 100 பிக்சல் கீழே வந்துடும் அந்த எலமெண்ட். ஓகேங்களா, ஸோ ஒரு எலமெண்ட் எங்கே இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது இந்த மார்ஜின் தான். அந்த எலமெண்ட் இன்சைட் ஆஃப் டெக்ஸ்ட் எப்படி இருக்கணும், அதோட பேடிங் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பேடிங் அப்படின்ற இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கும். ஓகேங்களா, ஓகே இப்போ நம்மளால இந்த பார்டர் கலரும் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இதோட டாப்ல இருந்து இதை எடுத்துடுறேன், இதை எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே வரும். ஸோ டாட்டடுக்கு பதில் டபுளுக்கு பதில் நான் சாலிட் கொடுத்துக்கிறேன். ஸோ பாக்ஸ் அதோட பார்டர் வந்து இப்படி வந்துடும். ஓகேங்களா, ஓகே இப்போது 1 செகண்ட், இது வந்து பார்டர் ஸ்டைல். ஓகேவா, இப்போது பார்டர் கலர். ஓகேங்களா, பார்டர் கலர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கும் கலர் செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ எந்த மாதிரியான கலர் வேணாலையும் நம்ம செட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது. நான் அந்த க்ரையான் கலர் கொடுத்து பார்க்குறேன். ஸோ பார்டர் கலரும் சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ பார்த்தா பட்டன் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பார்டர் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தா தெரியும், இந்த ஒரு 4 எட்ஜஸ்லையுமே ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கும். ஸோ இதையும் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? பார்டர் ரேடியஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. RADIUS பார்டர் ரேடியஸ் அப்படின்றத கொடுத்துட்டு 50% அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் மாறிடும். ஸோ அப்படி கொடுக்காம ஒரு 10 பிக்சல் அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கர்வ் வந்து 10 பிக்சல் அப்படியே மாறி இருக்கிறது, அந்த எட்ஜஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 10 பிக்சல் வேணாம் அப்படின்னா ஒரு 4 பிக்சல் அந்த மாதிரி சிம்பிளாக கொடுத்தோம் அப்படின்னா ஸோ பார்த்தா தெரியும் ஒரு நீட்டான பட்டன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பார்த்தாலே தெரியும், ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பட்டன் இப்போது பார்த்தா தெரியும். பார்டர் கலர் வேணால் வேறு ஏதாவது மாற்றிக்கலாம். நான் ரெட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், க்ளீனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்டர் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எவ்வளோ பேடிங் இந்த இதெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா அவுட்புட் பேஜில் இப்போது இந்த இடத்துல மவுஸ் வச்சுக்கோங்க. எந்த எலமெண்ட் வேணுமோ அந்த எலமெண்ட் மேலே இப்போது நான் H1 செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வேணும். ஸோ இங்கே மவுஸை வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மவுஸை லாஸ்ட்டாக இன்ஸ்பெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட்டு. சென்டரில் வச்சிங்க அப்படின்னா இதுதான் டெக்ஸ்ட்டு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேடிங் அப்படின்னு போட்டு டாப்பில் 4 சைடும் இந்த ஒரு 4 சைட்ஸ்லையுமே 2020 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பேடிங் நம்ம கொடுத்துருப்போம். பேடிங் டாப் அண்ட் ரைட் 20 பிக்சல், லெஃப்ட் அண்ட் ரைட் 20 பிக்சல் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து பேடிங். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த எலமெண்ட்டோட பார்டர் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக இது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த எலமெண்ட்டோட பார்டர். இங்கே வச்சிங்க அப்படின்னா தெரியும், ஹைலைட் ஆகும். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது மார்ஜின். ஓகேங்களா? டாப்ல இருந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற ஒரு மார்ஜின். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ இதை வச்சு பேடிங் எவ்வளோ இருக்குது, மார்ஜின் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் அகைன் இதை கிளிக் பண்ண அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த பட்டன் வரும். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இந்த பட்டன், அதோட பேடிங் எவ்வளோ, பார்டர் எவ்வளோ, மார்ஜின் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இதிலே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போது இந்த வீடியோவில் பார்டர்னா என்ன அப்படின்றதெல்லாம் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ஒரு பட்டன் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோமோ அதெல்லாம் அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா?